ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். வெயிட். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மௌனம் 5. ஷர்மியின் பேச்சில் தீக்குள் மூங்கி இருப்பது போன்று தகைத்து கொண்டிருந்தான் அதிரன். இவள் என்னை மட்டும் ஏதோ கொடுமைக்காரன் போல் பேசிக்கொண்டு திரிகிறாளே. நான் இவள் தங்கையுடன் வாழ்ந்த வாழ்க்கையை இவள் பார்த்தால்தானே. அதை கெடுத்து என்னை இத்தனை வருடங்கள் வைராக்கியமாய் இருக்க வைத்த காரணமும் அவள் ஒருத்திதானே. இப்போது கூட தாய் ஒருவரின் கருணையில் தான் இங்கு வந்தோம். ஹாருத்ரா தன் வழியுணர்த்து சிறு துரும்பை கூட அசைக்கவில்லையே. அதனால்தான் அவனும் இனி தன் மகள் மட்டுமே போதும் என்ற முடிவுக்கு எப்போதோ வந்திருந்தான். அவளின் தமக்கை என்றால் நியாயம் எல்லாம் அவள் பக்கமே பார்ப்பாளா? அவள் தங்கையால் தங்கள் குடும்பம் இன்றளவும் தாயை காணும் நேரமெல்லாம் அடையும் வேதனை எங்கே அவர்களுக்கு தெரிய போகிறது என கிளறிவிடப்பட்ட தன் பழைய நினைவுகள் வழியே தன் பயணத்தை தொடர்ந்தான். அன்று ஒரு நாள் கார்த்தி, ஷர்மி, அதிரன் மூவரும் ஒரு ரெஸ்டாரண்டில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தனர். கல்லூரி படிப்பு முடித்த பின் எப்போதாவது நேரம் கிடைத்தால் இப்படி சந்தித்துக் கொள்வது வழமைதான். ஷர்மி இன்றுதான் 2வது முறை தாயாகும் செய்தியை நண்பர்களிடம் பகிர்ந்து இன்று தனது ட்ரீட் என்று அறிவித்தாள். பாரு, பொண்ணா பிறந்ததால காலேஜ் முடிச்ச கையோட கல்யாணத்துக்கு ஒரு ட்ரீட் வச்சா, அப்புறம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒரு ட்ரீட் வச்சா, இப்போ செகண்ட் பேபிக்கு வைக்கிறா. நமக்கெல்லாம் இன்னும் முதல் ட்ரீட்டுக்கே வழிய காணோம் இல்லடா அதி என்று பொறுமினான் கார்த்தி. நமக்குல்ல உனக்கு, கூடிய சீக்கிரமே நான் ட்ரீட் வச்சிடுவேன். நான் வேணா சொல்லியும் கேட்காம எங்க அம்மா என் கல்யாணத்துக்கு தீவிரமா பொண்ணு தேடுறாங்க என்ன சலித்து கொண்டு சொன்னான் அதிரன். ஹே, கங்க்ராட்ஸ்டா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? ஷர்மி உண்மையான மகிழ்வில் துள்ளி குதிக்க, கார்த்தி தான், உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் பக்கி. ஒரு தடவை அவன் பண்ற கல்யாணத்துக்கு 1100 தடவை ட்ரீட் கேட்டு மாட்டு தீனி தின்னலாம்ல. ஆனா அதுக்கப்புறம் வர்ற எல்லா பொறுப்பையும் அவன்ல பாத்துக்கணும். சண்டைனா சட்டை கிளியாம இருக்குமா? ட்ரௌசரும் சேர்ந்துல கிளியும் என்றான். ஏய், உனக்கெல்லாம் தெரியும் மாதிரி பேசாத. பொறுப்பெல்லாம் அவனுக்கு எப்பவும் இருக்கிறதான். இப்ப அவன் குடும்பத்துக்கு பொறுப்பா அவன் இருக்கிற மாதிரியே இனி அமைச்சுக்க போற குடும்பத்துக்கும் பொறுப்பா இருப்பான். தோழியாக நண்பனை அறிந்து பேசினாள். அதி, நான் சொல்லல, இவ உன்னை ஏதாச்சும் ஹோட்டல்ல அடமான வச்சாவது அவ ட்ரீட் எடுத்துப்பா. அதுக்குதான் இப்படி ஊதுன்னு ஊதிட்டு இருக்கா. உஷாராக கூடா என்று கூறிவிட்டு உணவில் கவனமாக ஷர்மி அவனை முறைத்தாள். அதிரனும் சிரித்துவிட்டு உண்ண ஆரம்பித்தான். அப்போது ஷர்மி வாயில் சனியா சரஸ்வதியா தெரியாது. என் தங்கச்சியையும் அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அவகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. சொல்ல முடியாதுன்னு முடிவா சொல்லிட்டு அலையிறா. பேசாம கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு திரியிறா. 2 பேருக்கும் கட்டி வச்சிடலாம் போல என்று வாய் வந்த போக்கில் வார்த்தையை விட்டு விட்டாள். அதை கேட்ட கார்த்திக்கு புற ஏறியது. இருமியவனுக்கு தண்ணீரை கொடுத்த அதிரன், அப்போ அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வட்டா ஷர்மி என்று ஷர்மியை கேட்டான் அதிரன். தான் சொன்னது என்னவென்றே அறியாது உணவை உள்ளே திணித்துக் கொண்டிருந்தவள், எதுக்குடா அங்க வீட்டுக்கு வரணும், கல்யாண பத்திரிக்கை வைக்கவா என்று விடவினாள். பத்திரிகைலாம் அப்புறம் அடிச்சுக்கலாம், முதல்ல கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும்ல, அதுக்குதான் உன் வீட்டுக்கு வரவான்னு கேட்டேன். உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க அங்கதானே வரணும் என்று விளையாட்டாய்தான் கேட்டான். ஆனால் கேட்டவனின் குரலில் விளையாட்டுத்தனமே சுத்தமாக இல்லை. ஷர்மியை வம்பிழுக்கவே வெகு தீவிரமான குரலில் கேட்டவன். இப்போது ஷர்மிக்கு வாய் வழி சென்ற உணவோ மூக்கு வழியே வந்தது. ரெடியாக எடுத்து வைத்திருந்த தண்ணீரை அதிரன் அவளுக்கு கொடுக்கவும் வாங்கி பருகியவள் சதா வாயாடும் வாய் என்று ஜிப்போடப்பட்டது போல இருந்தது. விளையாட்டாய் பேசிவிட்ட ஷர்மி அவன் இப்படி கேட்டதும் என்ன செய்வது என்று அறியாது அவனை நிமிர்ந்து பார்த்து விழித்தாள். டேய், என்னடா இது, நான் ஏதோ விளையாட்டு கேட்டா நீ என்று அவள் தடுமாற, ஏன் உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய பாக்குற அளவுக்கு நான் வருத்த இல்லையா
என்று அதே தினுசாய் அவனும் கேட்டான். ஷர்மிக்கு புரிந்தது அவன் வில்லங்கம் இழுக்க ஆரம்பித்து விட்டான் என்று. தன்னை தானே சபித்துக் கொண்டவள், யப்பா சாமி, என்ன விட்டுறடா, வீட்ல பேசிட்டு சொல்றேன். ஆனா இப்படிலாம் ஷாக் கொடுத்து என்ன ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சிடாத, நான் பிரெக்னன்ட். ஆஹா, இதுக்குதான் வார்த்தைய பார்த்து விடணுங்கிறது, இல்லைன்னா இப்படிதான் ரிவீட் ஆகும். பயப்படாத ஷர்மி, உன் வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகிற எந்த ஐடியாவும் எனக்கு இல்ல. ஐம் ஜஸ்ட் கிட்டிங். அப்பா என்ற பெருமூச்சை உள்ளேயே விட்டு கொண்டவள் வெளியே போடா என்று கூறிவிட்டு மீண்டும் தண்ணீர் அருந்தினாள். அவளுக்கும் அதிரனை மாப்பிள்ளையாக்க இடிக்கும் ஒரே விஷயம் அவனின் அம்மா பாசம் மட்டுமே. அதுவும் பாசமாக இருந்தால் பரவாயில்லை, அவன் அதை பயபக்தியாக போற்றுபவன். அதிரனுக்கு 2 தமக்கைகள், ஒரு தம்பி. தம்பி பிறந்த ஒரு வருடத்திலேயே அதிரனின் தந்தை இறந்துவிட, அதன் பின் புவனேஸ்வரி யாரிடமும் கையேந்தாமல் பிள்ளைகளை வளர்க்க தனக்கு தெரிந்த தையல் கலையை கையில் எடுத்தார். இப்படி இன்று படித்து தான் ஒரு நல்ல நிலையில் இருக்கவும் தன் குடும்ப நிலை உயரவும் பாடுபட்ட தாய் சொல்லை அதிரன் தட்டுவது என்பது குதிரை கொம்புதான். நட்பு எல்லாம் கல்லூரி தொழிலிடங்களோடு முடித்துவிட வேண்டும் என்ற தாயின் மொழி கேட்டுதான் இன்று வரை நெருங்கிய நட்புகளின் வீட்டிற்கு கூட சென்றது இல்லை. தன் வீட்டிற்கும் அவர்களை அழைத்தது இல்லை. இது எல்லாம் பிறரால் இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா என்று வியக்க வேண்டுமானால் சரியாக இருக்கும். ஆனால் மணவாழ்வின் எல்லா சந்தர்ப்பத்திலும் அது சரிவராதே. ஷர்மி தங்கைக்காக யோசித்தாலும் ஒரு புறம் நண்பனை இப்படி நினைக்கிறோமே என்றும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. அவள் யோசனையை கலைக்கவே அவள் போன் இசைத்தது. எடுத்து பார்த்தவள் ஆருத்ராவின் எண்ணை கண்டு அதிரனை பார்த்தாள். அவன் தன் பாட்டில் உணவை உண்டு கொண்டிருந்தான். ஷர்மி என்ன நினைத்தாளோ அழைப்பை ஏற்காது துண்டித்தவள் சைலண்ட் மோடில் போனை போட்டுவிட்டு வைத்தாள். 2 பேரும் கொஞ்சம் இருங்கடா, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்று ஷர்மி எழ, கார்த்தி இரு நான் வரேன் என்று எழுந்து துணைக்கு சென்றவன் வெளியே பாதுகாப்பாக நின்று கொண்டான், நல்ல தோழனாக. இருவரும் அகலவே தன் உணவை முடித்த அதிரன் தன் தொலைபேசியில் கவனம் வைத்திருந்தவன் தன் முன் ஏதோ நிழலாட நிமிர்ந்து பார்த்தான். யாரோ ஒரு பெண் தன்னை சுற்றி தேடிக்கொண்டு நின்றிருக்க, இவன் யார் என்று புருவம் சுருக்கி யோசித்தவன் அதை வாய்விட்டு கேட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, யார் வேணும்? அக்கா ஷர்மி என்று விழிகளில் கேள்வி தொக்கி நிற்க, அவள் கைப்பை இருந்த இடத்தை சுட்டிக்காட்டி கேட்ட அழகில் அதிரன் கொஞ்சம் அல்ல நிறையவே ஈர்க்கப்பட்டான். ஓ, இதுதான் ஷர்மி நமக்கு பார்த்த பொண்ணா? பரவாயில்லையே, பொண்ணு நல்லாதான் இருக்கு என்று மனதுக்குள் குறும்பாய் எண்ணிக்கொண்டவன் அவளுடன் விளையாடி பார்க்க ஆர்வம் கொண்டான். ஷர்மி இந்த டேபிள் தான், பட் நீங்க ஷர்மியோட தங்கச்சினா நான் எப்படி நம்புறது? ஒருவேளை நீங்க இந்த ஹேண்ட்பேக் மொபைல் எல்லாம் திருடுற குரூப்பா இருந்தா என்று குரலில் வரவழைத்து சந்தேக குரலில் கேட்டான். இதில் சந்தேகமாக பார்க்கிறேன் என்ற போர்வையில் சைட் வேறு. ஹலோ என்று அவனை முறைத்தவள் அதே முறைப்போடு. உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக ஷர்மி என்னோட அக்கானு நான் டேட்டு போட்டுட்டா சுத்த முடியும் என்று கோபமாய் கேட்டாள். அவளது பார்வையிலும் பேச்சிலும் இப்போது இன்னுமே சுவாரஸ்யம் கூடி போக அவளை முழுதாய் அளவிட்டவன் விழிகளில் மின்னல். இப்போ நம்புறே நீ ஷர்மி சிஸ்டர் தானு என்று அவள் பொறுத்ததை மனதில் வைத்து அவளை கிண்டல் செய்தவன். அவ வாஷ்ரூம்ல இருக்கா, அவ மெல்ல வரட்டும், நீ இப்படி உட்காரு என்று தன் அருகில் இருக்கையை இழுத்து போட்டு கண் காட்டினான். முதலில் மரியாதையாக அழைத்தவன் திடீரென ஒருமைக்கு மாறியதோடு அவன் செய்கையும் முரணாயிருக்கவே, சீக்கிரம் தமக்கை வந்தால் தேவலாம் என்று வாஷ்ரூம் பக்கம் பார்த்தவாறு அவன் காட்டிய இருக்கையில் அமராது ஷர்மியின் கைப்பை இருந்த இடத்திலேயே இருந்தாள். ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தவள் போல் சட்டென திரும்ப அவளுக்கு மிக நெருக்கமாக இருக்கையை போட்டு அதிரன் அமர்ந்திருக்க திகைத்து விட்டாள் ஆருத்ரா. அந்த திகைப்பு மாறும் முன்னே அதை கூட்டும் வகையில் பேச ஆரம்பித்தான் அதிரன். என்ன பார்த்தா உனக்கு தேர்ட் ரேட் ரவுடி மாதிரி இருக்கா? இங்க உட்காருன்னு நான் ஒரு இடத்தை காட்டினா தள்ளி போய் உட்கார்ற என்று கடுமையாக கேட்க, உண்மையில் ஆருத்ரா கொஞ்சம் மறந்து விட்டாள். அவனை ஷர்மியின் நண்பன் என்று புகைப்படங்கள் மூலம் மட்டுமே அறிவாள். அத்தோடு ஷர்மி தகுதியுள்ள இடத்தில் நட்பு பாராட்ட மாட்டாள் என்று அவளுக்கு தெரியும். இருப்பினும் ஒரு எச்சரிக்கை உணர்வில் அவனிடம் விலகி அமர அதை தவறாக எண்ணி கோபம் கொண்டு விட்டானோ என்று நினைத்தாள். ஆனால் அதிரனுக்கு ஷர்மி சற்று முன் பேசியதன் தாக்கமோ என்னவோ அவளை நெருக்கமாக உணர வைத்தது.
அதனால் உரிமையோடு அவளை வம்பிழுக்கதான் கோபம் போல் பேசிக் கொண்டிருந்தான். தன்னை பார்த்து கொண்டே எங்கோ சிந்தனையில் இருந்த ஆருவின் முன் சொடக்கிட, ஆ என்று அவள் விழித்தாள். என்ன முழிக்கிற? நான் ஒன்னும் பொறுக்கில்ல. பாக்குற எல்லா பொண்ணுக்கும் பக்கத்துல இடம் கொடுக்க. நீன்றதாலதான் என் பக்கத்துல அவ்வளோ க்ளோஸா சேர் எடுத்து போட்டேன். இப்போ இவ்ளோ க்ளோஸா உட்கார்ந்துருக்கேன். ஏன்னு கேளேன் என்றதும் தாமதிக்காமல், ஏன் என கேட்டவளுக்கு நாக்கி தந்தி அடித்தது. குட். இப்படி சொல் பேச்சு கேட்கிற பொண்டாட்டி தான் எனக்கு வேணும். அப்பதான் லைஃப் ஸ்மூத்தா போகும். அவன் மொழி கேட்டு ஏதோ புரியா மொழிப்படம் பார்த்ததை போல விழித்தவள் விழிகளில் ஏனோ காலத்துக்கும் விழுந்து கிடக்க தோணியது அதிரனுக்கு. விளையாட்டு விபரீதமாக உருமாற சட்டென முடிவெடுத்து விட்டான். இனி இவளுடன் தான் மிகுதி வாழ்க்கை என்று. அடுத்து அவளை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியில் தடாலென இறங்கினான். என்ன இப்படி பாக்குற? ஓ, உன் அக்கா உங்ககிட்ட விஷயமே சொல்லலையா? ஆனா என்கிட்ட இவ்வளோ நேரமா நம்ம கல்யாணம் பத்தி தான் பேசிட்டு இருந்தா. சொல்ல போனா இந்த மீட்டிங்கே நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுதான் என்று அவன் சொல்லிய அழகில் உண்மை என்றே நம்பிவிட்டாள் ஆருத்ரா. ஷர்மியின் வாய்மொழியில் மட்டுமே அதிரன் பற்றி அறிந்து கொண்டவளுக்கு இன்று அவன் இப்படி நடந்து கொண்டதும் தமக்கை சொன்ன அவனின் குணநலனுக்கும் அவன் நடத்தைக்கும் சற்று ஒத்து போகாததில் முதலில் குழம்பிதான் போனாள். பின் தமக்கை அவன் திருமண பேச்சால் தான் தன்னிடம் இப்படி உரிமையாக பேசுகிறான் போல என்று சற்றே ஆறுதலாய் உணர்ந்தாள். அதுதான் நல்லவன் என்று நினைத்த ஒருவன் கெட்டவன் இல்லை என்ற ஆசுவாசம் மட்டுமே. ஆனால் இவன் செய்கைகளுக்கு இவன் மேலன்றி தமக்கு மேல் மட்டுமே கோபம் வந்தது. ஏன் என்று புரியாத நொடிதான் அதிரன் தன்னுள் ஏதோ ஒரு மூலையில் சிறு சலனத்தை ஏற்படுத்தியது எண்ணி விதிர்த்தாள். என்ன சொல்லு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குதானே என்று அவன் விழிகள் அவளை ஆள நோக்க அதன் இழுப்பு விசையில் எங்கே தன் தலை தன்னால் ஆடி விடுவோமோ என்று பயந்தவள், அக்கா அக்கா வர வரைக்கும் நான் வெளியே இருக்கேன் என்று திணறி சொன்னவள் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். ஹேய், பதில் சொல்லிட்டு போ என்று சிரித்து கொண்டே அவளுக்கு கேட்க கத்தியவன், யார் அதி பதில் சொல்லணும் என்று ஷர்மி வந்து கேட்கவும், நீதான் உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா இல்லையான்னு சொல்லணும் என்றான். டேய், மறுபடியும் ஆரம்பிக்காத என்று அவள் கடுப்பில் பல்லை கடிக்கவும், இந்த முறை சீரியஸாகவே தான் கேட்குறேன் ஷர்மி. ஜஸ்ட் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உன் தங்கச்சிக்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணேன். வேணும்னா அவளையே போய் கேளு, வெளியே தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்று அதிரன் கூலாக சொல்லவும், என்ன என அதிர்ந்து பார்த்தாள் ஷர்மி. அவன் சொல்ல கேட்ட கார்த்திக்குமே அதிர்ச்சி. என்னடா பண்ணி வச்சிருக்க என்பது போல பார்த்தான். ஏன் ஷர்மி, இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே நம்ம இதை பற்றி பேசணும், அப்புறம் உனக்கு இவ்வளோ ஷாக் என்று அவன் கேட்க, அப்போ நீ அதை சீரியஸாக எடுத்துக்கலன்னு சொன்ன என்று ஷர்மி பாவமாய் கேட்டாள். அது பேசி முடிச்ச கையோடு உன் தங்கச்சி வந்து நின்னாலா, அதான் முடிவை மாற்றிக்கிட்டேன். என்னன்னு? உன் வீட்டுக்கே மாப்பிள்ளையா வரலான்னு தான் என்று சாவகாசமாக சொல்லிவிட்டு கைகளை தலைக்கு மேல் கோர்த்து சோம்பல் முறித்து விட்டான். அப்புறம் இன்னைக்கு என்னோட ட்ரீட், கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சாச்சுல்ல, தேங்க்ஸ் ஷர்மி என்று இழுத்து சொன்னவன் பிள்ளை செலுத்த தானே எழுத்து சென்றான். அவனுக்கு ஷர்மியை பார்க்க வந்த அந்த சிரிப்பை அடக்குவது பெரும் பாடாக இருந்தது. என்னடா கார்த்தி இது என்று ஷர்மி மிரண்டு போய் கேட்க அவன் இவனை தான் கடிந்து கொண்டான். உனக்கு வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, முதல்ல வா, வெளியில போய் யாரும் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் என்று அவளை இழுத்து சென்றான். அவர்கள் வரும்போது வெளியே அலங்காரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த செடியின் அருகே செய்வதறியாது நின்று கொண்டிருந்தாள் ஆருத்ரா. ஆரு என்று அவள் தோளை ஷர்மி தொட திரும்பி பார்த்தவள் இருவரையும் கண்டு மூன்றாவதாய் யாரையோ தேடியது அவள் பார்வை. ஷர்மி கார்த்தியை பார்க்க அவனும் அவளை தான் பார்த்தான். அவளிடம் பேசு என்று சைகை செய்தான். நீ எங்க இங்க வந்த? அது மாமா தான் நீ வரும்போது ஆட்டோல வரேன்னு சொன்னியா, அது வேணான்னு உன்னை பிக்கப் பண்ணிட்டு வான்னு வண்டியை கொடுத்து அனுப்பினாரு என்று அருளின் கரை காட்டினாள். அருள் என்று ஷர்மி பள்ளி கடித்து கொண்டு உள்ளே கருவ அந்நேரம் கதவை திறந்து இவர்களை நோக்கி வந்தான் அதிரன். ஆருத்ரா அவனையே பார்த்து நிற்க அதிரனும் அவளையே பார்த்தவன் சட்டென தன் வலது கண்ணை சிமிட்டிட திகைத்தவள் பார்வையை அவனிடமிருந்து திருப்பிக் கொண்டாள்.
அதிரன் இதழோரம் கசிய விட்ட புன்னகையோடு அவர்களை நெருங்கியவன் கையில் இருந்த குளிர்பான போத்தலை உரிமையாக ஆருத்ராவின் கைப்பற்றி திணித்தான். அவள் உள்ளே வந்தும் எதுவும் உண்ணவில்லையே என்று ஞாபகம் வைத்து வாங்கி வந்தான். அவன் செய்கையில் ஆருத்ரா தமக்கையைத்தான் தயக்கமாய் பார்த்து நின்றாள். அவளோ அதிரனை மிரண்ட பார்வை பார்த்து நின்றாள். ஷர்மியை, அப்படி வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று அழைத்து போன அதிரன் என்ன பேசினான் என்று தெரியாது. ஆனால் ஷர்மி முகம் வெளிச்சமாக திரும்பி வந்தாள். ஷர்மியின் முகமே அவள் அதிரனின் விருப்பத்துக்கு சம்மதித்து விட்டாள் என்று தெளிவாய் தெரிய கார்த்திக் யோசனையானான். அவனும் கடைசி முயற்சியாக அவசரமாக, அரு, நீ நம்ம ஜனாத்தனை பத்தி என்ன நினைக்கிற? ஐ மீன், அவன் எப்படி என கேட்டவன் பின் அவள் மறந்திருப்பாளோ என எண்ணி, யாருன்னு தெரியும் தானே, என் அத்தை பையனு லாஸ்ட் மந்த் இன்ட்ரோ கொடுத்தேன்ல எனவும், ஞாபகம் இருக்கு கார்த்தி, ஏன் அவருக்கு என்ன, நல்ல கேரக்டர் தான் என்று சாதாரணமாய் சொல்லியவள் பார்வை இருந்தது என்னவோ அதிரன் மேல்தான். கார்த்தி சற்றே ஏமாந்துதான் போனான். ஜனாதன் இவன் உறவுதான் என்றாலும் இவர்களைப் போல அவனும் இவனுக்கு நெருங்கிய தோழன்தான். சென்ற முறை அவனுடன் ஷர்மி வீட்டிற்கு வந்திருந்த சமயம்தான் ஆருத்ராவை அவனுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தான். அவனுக்கு பார்த்த நொடி முதலே ஆருத்ரா மேல் ஈர்ப்பு. அதை இவனிடம் பகிர்ந்திருக்க இவனும் ஷர்மியிடம் பேசி முடிவு சொல்கிறேன் என சொல்லியிருந்தான். ஆனால் அதற்குள் இங்கே விதி வேறு விதமாய் எழுதப்பட்டிருந்தது. ஜனாதனுக்காக அவனுக்கு சிறு வருத்தம் இருந்தும் விதிப்படி நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிட்டான். பின் அனைவரும் ஒருவரிடம் ஒருவர் விடை பெற்று நகர அதிரன் ஆருத்ராவிடம் தலையசைத்து விட்டு தன் பைக்கில் சென்று விட்டான். அவன் செல்லும் திசையில் பார்வையை வைத்தவளை தட்டிய ஷர்மி, நீதானே கல்யாணம் வேணான்னு சொன்னாடு என்று நக்கலாய் கேட்க சிவந்த தன் முகத்தை மறைக்க நொடியில் காரின் டிரைவர் ஷீட்டில் அமர்ந்து கொண்டவள். ஷர்மியும் அமர்ந்த பின் கார் ஓட்டுவதிலேயே கவனத்தை பதித்தாள். ஆனால் ஷர்மி ஆரம்பித்ததை விட மனமின்றி, சாருக்கு ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாமா, அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு தட்டி கழிச்சா உனக்கு ஜாதகமே இல்லாமல் பண்ணிடுவேன்னு என்னை மிரட்டிட்டு போறாரு. இதில் ஆன்சைட் வேற போகிற சான்ஸ் இருக்கான். அப்படி போகும்போது மேடம் விட்டுட்டு எல்லாம் போக முடியாதான். சீக்கிரம் டேட் ஃபிக்ஸ் பண்ணட்டுமா? ஒரு நாளில் அவ்வளோ தூரம் ஆச்சுல்ல உங்கள் லவ் ஸ்டோரி என்று சந்தோஷ பெருமூச்சு விட்டாள். உண்மையில் அவர்கள் இங்கு அதிரன் வீட்டினரோடு இருக்க மாட்டார்கள். வெளிநாடு சென்று விடுவர் என்பதே ஷர்மி சந்தோஷமாக இருக்க முக்கிய காரணம். ஷர்மி பேச பேச சூடாகி சிவந்த கண்ணங்களை மறைக்க பக்கவாட்டில் இருந்த தமக்கையை முறைத்த ஆருத்ரா, அக்கா கொஞ்ச நேரம் பேசாம தான் வாயேன் என்று கெஞ்சினாள். என்றும் இல்லா புது உணர்வுகள் அவளை தாக்க அவளை ஆதுரமாக பார்த்த ஷர்மி, இது உனக்கு சரி வரும்னு தோணுது தானே ஆரோ? ஏன்னா இப்படி ஒரே நாளில் லைஃப்பில் பெரிய முடிவு எடுத்திருக்க, அதான் கேட்குறேன். ஏங்கா, அப்பா அம்மா பார்த்தாலும் பொண்ணு பார்க்குறேன்னு வந்து நிற்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் தானே பிடிச்சிருக்கா இல்லையான்னு முடிவெடுக்க போகிறேன். அதுவும் யாருனே தெரியாத ஒருத்தரை. ஆனால் இது அப்படி இல்லையே, உனக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், நீயே நிறைய தடவை நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒருத்தர். வேற என்ன வேணும்க்கா? அப்படி இல்லடி, என்னோட வியூ வேறடி. ஆனால் நீ எப்படி சொல்கிறது, அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அவனை வளர்த்ததால கொஞ்சம்னு இல்லை நிறைய அவங்க பக்கம் தான் நிற்பான். அது நாளைக்கு உன்னை அஃபெக்ட் பண்ணா, அதான் நீயே சொல்கிறிய கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு, அப்போ அதுக்கு ஏற்ற பாசம் இருக்க தானே செய்யும். அது தப்பு இல்லையே. அதோடு இது வரைக்கும் அம்மா மட்டும் இருந்ததால அப்படி இருந்திருப்பாரு. எப்போவுமே அப்படி இருக்க முடியாதே. ஏன் உதாரணத்துக்கு மாமாவை எடுத்துக்கோ, எப்படி இருந்தவர் இப்போ எப்படிடி இருக்காரு என்று நகைத்தாள். ஏய், நீ உனக்கு சாதகமாக பாயிண்ட்ஸ் எடுக்க என் புருஷன் தான் உதாரணமாக கிடைச்சாரா? உதப்படுவ ராஸ்கல். பாரு, என் புருஷன் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு காரெல்லாம் அனுப்பியிருக்காரு. ஆனாலும் உன்னை அனுப்பி வச்சு என்னை கல்யாண புரோக்கர் ஆக்கிட்டாரு பாரு அந்த மனுஷன். வீட்டுக்கு போய் இருக்கு அவருக்கு. சாரி மாமா, உங்களை மாட்டி விட்டதுக்கு என்று கூறி சிரித்தாள் ஆருத்ரா. ஷர்மிக்கு தங்கையின் மனது இப்போது தெளிவாய் விளங்க மேற்கொண்டு செய்ய வேண்டியது குறித்து அமைதியாக சிந்தித்தாள். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.